ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆக கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல சூர்யா சொன்னது உண்மையா பொய்யா என்னால் எதுவுமே ஜட்மெண்ட் பண்ணவே முடியலமா, தயவு செய்து நீ வீட்டுக்கு வந்தே ஆகணும், அதை பற்றின உண்மை நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷுவராக சொல்லிடுறாங்க. ராஜலட்சுமி ஒரு காரணத்தோட மகாவை ரொம்பவே கம்பல் பண்ணி கூப்பிட்றதுனால ஒத்துக்கிறாங்க மகாவும் வர அப்படின்னு சொல்லிட்டு. ராஜலட்சுமியை ரொம்ப சந்தோஷப்பட்டு மகா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. மகா வீட்டுக்கு உள்ள நுழைஞ்சதும் எல்லாரும் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாராங்க. என்ன இந்த மகா போன வேகத்தில் இனிமேல் இந்த வீட்டு பக்கமே திரும்ப மாட்டான்னு பார்த்தா இப்படி வந்து நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சித்ரா தேவி, அப்புறம் அனாமிகா, காயத்ரி இவங்க எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமா பார்க்க, மகா வந்ததை எண்ணி சூர்யா, அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி, விஜய், அதுக்கப்புறம் ராகவன் இவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. வந்ததுல ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மகாவை பார்த்து சொல்ல, இங்க பாருங்க, நான் ஒன்றும் உங்களுக்காக ஒன்றும் வரல, உங்களுக்காக வரணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. சொன்னாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் இங்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம சில உண்மைகளை வந்து அவங்க கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும், அதை கண்டுபிடிச்சு அத்தை கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் திரும்ப இங்க வந்திருக்கேன். அதனால நீங்க வந்து யோசிச்சுக்கிட்டு உங்களுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்றத கற்பனை எல்லாம் வளர்த்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க மகா ரொம்பவே கோவத்தோட. யாருக்காக வேணா வந்திருக்கலாம் மகா, ஆனா நீ வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து தன்மையா பேசுறாரு சூர்யா. இன்னொரு பக்கம் வந்து சித்ரா தேவி ரொம்பவே கடுக்கடுன்னு இருக்கிறத பார்த்து ஐஸ்வர்யா என்ன பண்றாங்க, யாரும் இதை என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்களே என்னையே கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு துரத்தி காட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா, சொன்ன வேகத்துல என் தங்கச்சி நான் எப்படி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த ஐஸ்வர்யா. இனிமேல் தான் எங்களோட ஆட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறத பார்த்து ரொம்பவே கடுப்படைகிறாங்க சித்ரா தேவி. பாப்பவும் போன உடனே மகா அப்படின்னு சொல்லிட்டு போய் அரவணைச்ச மாதிரி நிற்கிறாங்க. மகா, என்ன மகா, ஏன் இந்த வீட்டை விட்டு போனா, என் மேலே கோவமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, குழந்தைகிட்ட தன்னோட கோவத்தை காட்ட முடியாத மகா என்ன பண்றாங்க, எப்போதும் போல அன்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. மகா வந்து அழகிக்கிட்ட இவ்வளோ அன்பா நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ராஜலட்சுமி ஒரு பொறுப்பை வந்து மகா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இனிமேல் ஆஃபீஸோட நிர்வாகத்தை எல்லாத்தையும் வந்து மகா தான் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து எல்லாருமே வந்து அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இது எப்படி முடியும், நீங்க எடுத்த முடிவுலாம் சரியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் காயத்ரி, சித்ரா தேவி ரெண்டு பேருமே வந்து கேட்க, மகாவுக்கு எல்லா திறமையும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தகுதியும் இருக்குது, அவளால் கண்டிப்பாக இதை வந்து பண்ண முடியும். அதனால வந்து சூர்யா இடத்துலேருந்து மகா தான் இனிமேல் எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்து அனாமிகாவால் ஏற்றுக்கவே முடியல. என்ன இது, இவங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாங்களே, நம்ம ஒன்று நினச்சிட்டு இருந்தால் இங்கே வேறு ஒன்று நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் மகா பார்த்த ஐஸ்வர்யா, நீ வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் மகா, சூர்யா வந்து நீ இல்லாமல் ரொம்பவே வந்து நொந்து போயிட்டாரடி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, அக்கா போதும்க்கா, சூர்யா பற்றி மட்டும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே கோவப்படுறாங்க. சரி சரிடி கோவப்படாத, நான் அதை பற்றி பேசல அப்படின்றாங்க. மகா, நீ என்னை விட்டு எங்கே போன, எதனால் போன அப்படின்னு சொல்லிட்டு அழகி ஒரு பக்கம் கேட்க, ஓ அதுவா, நான் ஒரு வேலையோ போயிருந்தேன் அழகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிக்கிறாங்க. என் மேலே உனக்கு கோவமா மகா, என்னை பிடிக்காத உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகி கேட்க, சச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அழகி, நீ ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்க அப்படின்றாங்க. இல்லை, நீ சூர்யாப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு தானே போனேன், ஸோ அதனால தான் கேட்டேன், என் மேலே இருக்க கோவத்தினால தான் நீ சூர்யாப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு போனியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்து ஒன்றுமே பேசாமல் மகா அமைதியாகிடுறாங்க. ஒரு கட்டத்தில் ராகவனுடைய குழந்தை தான் அந்த அழகி அப்படின்றது உண்மை வந்து மகாவுக்கு தெரிய வருது. இதனால் அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் ராகவன் அவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க. நான் பண்ண தப்புதாம்மா, சூர்யா மேலே பழைய தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவரோட அம்மா யார் எங்கே இருக்காங்க அப்படின்றத ராகவன் மூலியமாக தெரிஞ்சுக்கிறாங்க மகா. அப்படி தேடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நபர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா மூலியமாக காப்பாற்றப்படுறாங்க. அப்புறமா பிரபா மூலியமாக தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க கிட்ட போய் பேசவும் செய்கிறாங்க. அவங்க பணத்துக்காக தான் அப்படி பண்ணாங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த உண்மை எல்லாத்தையும் வந்து வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. வந்த பிறகு எப்போதும் போல் மாற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. சூர்யா தான் வந்து அழகியோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாகிறாங்க. இதுக்கான முடிவு அப்புறமா எடுக்கலாம்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியும் வந்து சம்மதிக்க மகா ரொம்பவே அதிர்ச்சியாகி போய் நிற்க, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, சித்ரா தேவி பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் வந்து மகாவுக்கு எல்லா உண்மைகளும் வந்து தெரிய வருது. ஓ இது எல்லாமே உங்களோட வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்க, எல்லாருக்கிட்டையும் உண்மையை போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்ல, போய் சொல்ல அதுக்கு முன்னாடி நான் ஒரு உண்மையை சொல்லுவேன் அப்படின்றாங்க. குழந்தை யாரோடதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ராகவன் மாமாவோட தானே அப்படின்னு சொல்கிறது கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக போகிறாங்க மகா. இந்த உண்மை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறமா தான் இப்படி ஒரு பிளானே நான் பண்ண தெரியுமா அப்படின்றாங்க. மூலியமாக அந்த சொத்து பத்துள்ள எனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சேலஞ்ச் பண்ணுறாங்க. நீலாம் ஒரு பொம்பளை, அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பேச, சார் என்ன மிரட்டவெல்லாம் வச்சுக்காத, இதுக்கப்புறமா நீ போய் உண்மையை சொன்னா அது அக்காவோட வாழ்க்கையை தான் பாதிப்படையும், அதுக்கப்புறமா நீ எப்படி உண்மையை சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சிரிச்சுக்கிட்டே பேச, கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க.